அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேஎம் வியூவர்ஸ், இப்போது கூட நான் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய அக்ஸா பள்ளிவாயின் உள்ளே தான் இருக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் கூட அந்த லைவ் நான் வந்தேன். செகண்ட் ஃப்ளோர், அதே நேரம் தேர்ட் ஃப்ளோர் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். அதையும் உங்களுக்கு காட்டி விடலாம் என்று நினைத்தேன். உண்மையிலேயே மிகவும் அழகாக இருக்கிறது. ஸோ அதனால் அதையும் உங்களுக்கு எல்லா இடங்களையும், ஏன்னா இப்போ ப்ரேயர் எல்லாமே முடிந்து விட்டதனால் யாருமே இல்லை. ஸோ எந்த க்ரௌடும் இல்லை, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த ஒரு ரீசன்றதுனால இதை முழு வீடியோவையும் முழுமையாக உங்களுக்கு அழகான முறையில் இந்த இடங்களை எனக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஸோ என்னென்னா, நான் நேற்று அந்த லைவ் வந்த போது அதிகமான மக்கள் இருந்தார்கள், தொழக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் என்ற ரீசன்றனால நான் அதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்ட முடியலை. ஸோ எனிவே நான் இப்போது இதை முழுமையாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா இடத்தையும் இந்த இடத்துக்கு பார்க்கக்கூடியது போன்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கிறது, மிகவும் அழகாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போது நான் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையும் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் சீ தென். எனிவே எல்லோருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். அதே நேரம் இது காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். ப்ரே பண்ணுற இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மாஷா அல்லாஹ், மிகவும் அருமையாக இருக்கிறது. ஸோ அந்த மக்கள் அதிகமாக ப்ரே பண்ணுற டைமில் ஒழுங்கான முறையில் இந்த இடத்த காட்ட முடியான்றதுனால நான் இப்போ கம்ப்ளீட்டாக இதை லைவில் இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இது அந்த குத்துபா செய்யக்கூடிய இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் அருமையாக அழகாக இருக்கிறது. ஸோ பாருங்கள், இந்த இடம் எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள், ஃபுல்லாக நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த இடத்துலேருந்து ஃப்ரண்ட் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருந்து இந்த பள்ளி வாயில் உள்ளே டோட்டலாக உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாஷா அல்லாஹ், மிகவும் அருமையாக அழகாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். எனவே இன்று ஈத் முபாரக் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். அதே நேரம் எங்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதே நேரம் இந்த பள்ளி வாயிலை கட்டுவதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் பாடுபட்டாங்களோ அவர்களுக்காக வேண்டியும் துவா செய்யுங்கள். எனவே திரும்பவும் நான் இந்த எல்லா இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். அதே நேரம் பாருங்கள், ஃபுல்லாக இப்படி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா கவரேஜ் மிகவும் குறைவாக இருக்கிறது, அதனால் அந்த ஸ்லோ கனெக்ஷன் வருது. ஸோ எனிவே திரும்பவும் நான் காட்டுறேன். பாருங்கள், ஒவ்வொன்றா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே நேரம் இந்த ஃப்ளோரில் இருந்து பாருங்கள், மாஷா அல்லாஹ், பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, மாஷா அல்லாஹ், பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கிறது. எல்லா இருக்கிறப்பை கொண்டு மிகவும் அழகாக இருக்கிறது, மாஷா அல்லாஹ். பாருங்கள், மாஷா அல்லாஹ், அவ்வளோ அருமையாக இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், அந்த நைட் டைமில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. பாருங்கள், நைட் டைமில் மிக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறது. ஏன்னா டே டைமில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் நான் நைட் டைமில் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக இப்படி இந்த இடங்களை காட்டக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் அருமையாக இருக்கிறது, மிக சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரம் பாருங்கள், இந்த டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் அநேகமாக ஒரு அரை மணித்தியாலத்தில் இதை கம்ப்ளீட்டாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் முடியுமான வரை நான் உங்களுக்கு இந்த இடங்களை காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. இது காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய அக்ஸா பள்ளிவாயில். ஸோ அதே நேரம் இந்த பள்ளிவாயில் உள்ளே இருந்து இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, மாஷா அல்லாஹ், ரொம்பவே அருமையாக அழகாக இருக்கிறது, சூப்பர்பாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், அல்லாட மாளிகை, அல்லாஹ் பரக்கத் செய்யணும். எங்களுக்காக வேண்டியும் துவா செய்யுங்க. உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வர கிடைத்தது இந்த ஈதுடைய டைமில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். எனவே இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். அதே நேரம் அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல இருந்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ கேஎம் வியூஸ்லும் கால்டி முகமட்
ஃபேஸ்புக் பேஜிலும் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். ஓகே, பாருங்கள், திரும்ப நான் காட்டுற இந்த இடங்களை பாருங்கள். மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு இடத்துலையும் அரபில் வந்து இந்த மாதிரி வந்து இதாக்கிறாங்க. சூப்பர், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே வந்து மிகவும் சந்தோஷமாக லா இலாஹ இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நிறைய ஆயத்து குறைசி அது மாதிரி எல்லாம் வந்து இதாக்கிக்கிறாங்க. ரொம்பவே அருமையாக அழகாக இருக்கிறது, பார்க்க அருமையாக இருக்கிறது, வந்து சூப்பராக இருக்கிறது. நைட் டைம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து இந்த பள்ளி வாயல். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்ட மாளிகை உண்மையிலேயே அழகான முறையில் வந்து இதை நிர்வகித்து கொண்டு இருக்கிறாங்க. அது அந்த வகையில் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த முழுமையாக நான் இந்த வீடியோ அடிக்கடி வந்து எல்லா இடங்களையும் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் காட்டிக்கொண்டு இருக்கிறேன் வந்து. ஸோ மிக அருமையாக அழகாக இருக்கிறது வந்து. அதே நேரம் நைட் டைமில் வந்து யாருமே இப்போ இல்லை, இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த டைமில் வந்து தெளிவாக உங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கிறதுன்றனால அழகான முறையில் நான் எல்லா இடத்தையும் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் வந்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மாஷா அல்லாஹ், அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ், மிக மிக அழகாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்க செகண்ட் ஃப்ளோர், அதுபோல் தேர்ட் ஃப்ளோர், எல்லா ஃப்ளோரையும் நான் உங்களுக்கு காட்டினேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ், மிக அழகாக இருக்கிறது. பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த ஃபுல் கம்ப்ளீட்டாக பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், மிக அருமையாக அழகாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்க செய்யணும். மிக சந்தோஷமாகவும் இருக்கிறது, மனசுக்கு இதமாக இருக்கிறது. எனவே என் குடும்பத்தார்கள், அதுபோல் எங்களோட கல்ஹினியை சேர்ந்தவர்கள், பட்டகொள்ளாதன், இதுபோல் எங்களோட ஊர் மஹல்லாவை சேர்ந்த அனைவருக்கும் நான் ஈத் முபாரக் வாழ்த்துக்களை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரம் காத்தாங்குடி அல் அக்ஸா மஸ்ஜித். ஓகே, ஈத் முபாரக் டு எவ்ரி ஒன். ப்ரே பண்ணுங்கள், துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். இனிமேல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதே நேரம் இந்த முறை வந்து இந்த அதாவது எங்களோட பிரதேச சபை எலெக்ஷனில் வந்து பங்கு பெற்றக்கூடிய அனைத்து அந்த உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் இந்த இடத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லவர்களை தெரிவு செய்து அவர் உண்மையிலேயே சமுதாயத்துக்காக வேண்டியும் நாட்டுக்காக வேண்டியும் ஊருக்காக வேண்டியும் சேவை செய்யக்கூடிய நல்லவர்களை தெரிவு செய்யுங்கள். அவர்களுக்கு உண்டான வாக்குகளை கொடுத்து அவர்களை உண்மையிலேயே சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாற்றுங்கள். மாஷா அல்லாஹ், அவர்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யுங்கள். எனவே பாருங்கள், மாஷா அல்லாஹ், மிக அழகான ஒரு பள்ளிவாயல். இலங்கையில் இருக்கக்கூடிய காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய அழகான ஒரு பள்ளிவாயல் தான் இந்த அல் அக்ஸா பள்ளிவாயல். மாஷா அல்லாஹ், அவ்வளோ அருமையான அழகான பள்ளிவாயல். ஸோ இந்த பள்ளிவாயலை கட்டி முடிப்பதற்காக வேண்டியும் இதுக்காக வேண்டிய ஐடியா கொடுத்து அதுபோல் இதுக்காக வேண்டி முழுமூச்சாக கஷ்டப்பட்ட எங்களோட ஹிஸ்புல்லா சார் அவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. அவர்கள் சமுதாயத்துக்காக வேண்டி அதிகமாக கஷ்டப்பட்டவர்கள். ஸோ அவர்களுக்காக அல்லாஹ் மென்மேலும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும், அவர் ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அனைவரும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். சமுதாயத்துக்காக வேண்டி அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு மிக நல்ல மனிதர், சமுதாயத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அதனால் அவர்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யுங்கள். எனவே அவர் ஜாதி மேதம் பதம் மேதம் இல்லாமல் எல்லா மக்களுடனும் மிகவும் அன்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இங்கே வந்து விசாரித்த வகையில் அதிகமான எல்லா மக்களும் சொல்கிறாங்க வந்து உண்மையிலே அவர் அதிகமான சேவை செய்த ஒரு நல்ல மனிதர். ஸோ அதனால் அவரோட சேவையை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் ஹிஸ்புல்லா சார் அவர்களுக்காக வேண்டி முழுமையாக எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஸோ அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள். எனவே எல்லோருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். இப்போது அநேகமாக எத்தனை மணிக்கு வந்து அதாவது இதை மூட போகிறீங்க? 10 மணிக்கு மூடுறோம். இப்போது இப்போ 10 மணிக்கு தான் வளமையாக வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சீசன்றதுனால 1 hour வந்து கூட கொடுத்துட்டாங்க. ஸோ அதே நேரம் எங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் வந்து எங்களோட ஹிஸ்புல்லா சார் வந்து அவர் இந்த ஏரியாவில் அவர் என்ன மாதிரி சேவைகள் செஞ்சிருக்காரு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு வந்து சில வேலைகள் தெரியாத இருக்க சான்சஸ் இருக்கு. அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதுக்கு வேற இருக்கிறாங்க, அது சம்பந்தமா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனா எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்ச வரையில நிறைய சேவை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவருக்காக வேண்டி எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த முறை வந்து இந்த 2 ரோட்டையும் போட்டு கொடுக்குறாங்க.
இந்த இதையும் நாங்கள் இங்கே பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ரோடையும் இந்த முறை வந்து கம்ப்ளீட்டாக எங்களோட ஹிஸ்புல்லா சார் அவர்கள் போட்டு கொடுக்குறான்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே நேரம் உலமாக்களுடைய பள்ளியில் சேவை செய்யக்கூடியவங்களோட ஒர்க் பண்ணக்கூடியவங்களோட அந்த சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேண்டியும் அவர் முழு மூச்சா வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறார். வந்து அது ஸோ அவருக்காக வேண்டி அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்க. உண்மையிலேயே ஜசாக்கல்லா ஹைர், உங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. நீங்கள் உங்களோட வேலை செய்ய மூட வேண்டியிருக்கு. எனவே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் ஜசாக்கல்லா. 2:30 மணிக்கு வரை எழும்பணும். அதனால நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். வந்து இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, உங்களோட சலாத் சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், ஜசாக்கல்லா ஹைர். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, எனிவே பாருங்க, வந்து திரும்ப நான் எல்லா இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அல்ஹம்துலில்லாஹ் உண்மையில அழகான முறையில் செஞ்சுருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் பாருங்க. ஏன்னா இந்த டைமில் தொழுறவங்க யாரும் இல்லைன்றதுனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த இடங்களை வந்து பார்க்கலாம். ஓகே, மாஷா அல்லாஹ். நீங்கள் பாருங்கள் எப்படியோ ஓகே. அவுட் சைடும் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டினேன். நீங்கள் அவுட் சைடும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ எனிவே நான் நிறைய வீடியோகள் வந்து போட்டிருக்கிறேன். வந்து கேஎம் வியூஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து நிறைய வீடியோகள் போட்டிருக்கிறேன். வந்து நீங்கள் பாருங்கள். அதே நேரம் அவுட் சைட் வந்து நிறைய நான் எல்லா வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் ஃபுல்லாக நீங்கள் வந்து கேஎம் வியூஸில் வந்து நிறைய வீடியோகள் போட்டிருக்கிறேன். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லா வீடியோ கேஎம் வியூஸில் பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த டோர்லாம் இப்போ வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவை வந்து இப்போ கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக கேஎம் வியூஸ்லேயும் அதே நேரம் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். வந்து அவுட் சைட் வீடியோ, அதே நேரம் உள்ள செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இது போல் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அதே நேரம் அந்த கடற்கரையில் வந்து அதாவது அந்த ஈத் ப்ரேயர் நடந்தது அந்த வீடியோ, இது போல் நிறைய லைவ் வீடியோகள் போட்டிருக்கிறேன். வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பார்க்குறதுக்காக தான் போட்டிருக்கிறேன். இனிமே பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க. ஜஸாக்கல்லா ஹைர். அதே நேரம் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கேஎம் வியூஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லா ஹைர். ஈத் முபாரக், நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஓகே, பை பாய்.